ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ககன் பூமியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம செடி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இனிமேட்டு நம்ம சும்மா இருந்தால் வேலைக்காகாது, ககனையும் பூமியையும் சேர்த்து வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ககன் அண்ணாவை எப்படியாவது நம்ம சொல்கிற இடத்துக்கு வர வச்சிருவோம், பூமியையும் அங்கே வர சொல்லிடுவோம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னா இதுக்கான பிரச்சனையே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செடி ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூமி கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நான் சொல்கிற மாதிரி நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பூமி சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நான் கேட்குற விஷயத்துக்கு நீ பதில் சொல்லு. நீ ஒன் சைடாக லவ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி செரி கிட்ட கேட்க, இதை கேட்ட செரி சொல்கிறாங்க, எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சா? சரி பூமி விடு, இப்போ அதை பற்றி பேசி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னால் இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே, விடிஞ்சா கல்யாணம், இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் செரி சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நான் ஒன் சைடாக காதலிச்சேனமோ உண்மைதான், ஆனால் நீ என்னைக்கு ககனை விரும்புகிறேன்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே அந்த ஆசையெல்லாம் நான் விட்டுட்டேன். இப்போ நீயும் அண்ணாவும் சேர்ந்து வாழணும், அது மட்டும் தான் என் மனசில் இருக்குது. அண்ணா விரும்பின பொண்ணை என்னால் மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னோட சூழ்நிலையை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்றாங்க, காலையில கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது செரி சொல்றாங்க, நான் சொல்ற இடத்துக்கு நீ பெட்டி படிக்கையோட வந்துரு, இதை தவிர நம்மளுக்கு வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககனை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செரி ககனுக்கு ஃபோன் பண்றாங்க. அண்ணா, நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கேன், என்னை சுற்றி 4-5 ரவுடிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அழிச்சுக்கிட்டு ககனை நம்ப வைக்கிறாங்க. அப்போ ககன் சொல்றாங்க, சரி நீ எங்க இருக்கன்னு சொல்லி நான் கரெக்டா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அட்ரஸையும் கேட்டுட்டு செரிக்கு என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் செரியை தேடி ஓடி வராங்க. அப்பதான் நம்ம செரி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ககன் செரி கிட்ட கேட்குறாங்க, உன்னை யார் அடிச்சா, அவங்களாம் எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது செரி சொல்றாங்க, அண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் இங்கே வர வச்சேன். காலையில் கல்யாணம், ஆனால் எனக்கு பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. எனக்கு இது விட்டா வேற வழியே இல்லைண்ணா, நீங்கள் எப்படியாவது பூமியை கூட்டிகிட்டு எங்கேயாவது போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககன் சொல்கிறாங்க, என்ன சரி லூஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்க, நீ ஒழுங்கா பூமியை கல்யாணம் பண்ணிக்கோ. சரச்சந்திராவை மீறி பூமியும் எந்த ஒரு முடிவும் எடுக்கவே மாட்டா. போதும், அவளை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். எத்தனை தடவை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்னை ஏமாத்திட்டு தான் போறா. இப்போ கூட அவள் கண்டிஷனை கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா, இதே கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக அவள் கழுத்தில் தாலி கட்டின என் கையவே வெட்டி போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சரி சொல்கிறாங்க, நீங்கள் பூமியை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டங்கன்னா அவ எது செஞ்சாலும் உங்களோட நல்லதுக்கு தானே செய்வா, அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, வேணா சரி இதுக்கப்புறம் என்னைய ஃபோர்ஸ் பண்ணாத, அவளே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட ஏத்துக்கிற மனப்பக்குவத்தில் நான் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பூமி ஆட்டோல இருந்து இறங்குறாங்க. அப்போ நம்ம பூமியை பார்த்ததுமே ககன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பூமி, இப்போயே என்னை ஏமாத்துறதுக்காக வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு வேற வழி தெரியல, என்னால உங்களை மனசுல வச்சுட்டு வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்றாங்க, போதும் பூமி, உன்னோட டிராமாவை நிப்பாட்றியா? உனக்கு உங்க அப்பாவோட மான மரியாதை தானே முக்கியம், அதனால நீ அப்படியே நீ வாழ்ந்துட்டு போ, எதுக்காக என்னோட வாழ்க்கையில எனக்கு ஆசையை காட்டி ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ககன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சரச்சந்திரா வந்துடுறாங்க. சரச்சந்திரா வந்ததுமே சரி என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் சரச்சந்திரா ககனை அடிக்கிறதுக்கு போறாங்க. என்னடா, என் பொண்ணை மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு கடைசி நேரத்துல தாலி கட்டாம ஏமாத்திட்டு போயிட்ட, இப்ப என்னன்னா ஓடி போறதுக்கு நீ பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்டு சரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இது எல்லாமே நான் பண்ண பிளான் தான், ககனுக்கும் பூமிக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, நான் தான் எப்படியாவது ககனோட பூமியை சேர்த்து வைக்கணும்னு இப்படி ஒரு முடிவை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா செரியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்போ ககன் சொல்றாங்க, சரச்சந்திரா நீங்க எதுக்காக இப்ப செரியை போட்டு அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருடா, அவன் என்னோட தங்கச்சி பையன், பூமி என்னோட பொண்ணு, இவங்கள திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு, அதை கேட்க நீ யாருடா, உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்திரா ககன் கிட்ட சொல்ல, இது கேட்ட செரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, என்னால பூமியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு ககன் பூமி 2 பேரையும் சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா பூமியை பற்றி சொல்கிறாங்க, பூமி அப்பாவோட மான மரியாதை போனாலும் சரி, உன்னோட ஆசை நிறைவேறணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டல, சரி இதுக்கப்புறமும் நீ ககனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சுருந்தனா இதுக்கப்புறம் நீ என்னை உயிரோடவே பார்க்க முடியாது, நான் செத்துட்டதான் நினச்சிக்கோ, கண்டிப்பாக நீ ககனை கல்யாணம் பண்ணனா அடுத்த நிமிஷமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்ல, இதை கேட்டதுமே பூமிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் சந்திரா கூடயே போயிடுறாங்க.
பூமி வீட்டுக்கு போனதுமே பெட்ல படுத்து அழுதுட்டு இருப்பாங்க. பூமி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு செரி வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, பூமி நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு பாரு. கண்டிப்பா உன்னையும் ககன் அண்ணாவையும் நான் சேர்த்து வச்சே ஆவேன். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி செரி வந்து பூமி கிட்ட சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்றாங்க, இல்லை சரி, நம்ம இதுக்கப்புறம் வேற எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். நம்ம எடுக்கிற முடிவால எங்க அப்பா உயிர் போயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து செரி கிட்ட சொல்ல, இதை கேட்ட செரி வந்து ஒரு முடிவு பண்றாங்க. காலையில என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு பூமி அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ காலையில எல்லாருமே கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நட்சத்திரா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. இவ்வளோ நாளா பூமி மேல எப்பயுமே வெறுப்பா இருக்கிற நட்சத்திரா வந்து இப்போ என்னமோ பாசத்தோட வந்து பூமியை அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட ரொம்பவே பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பூமி வந்து அவ்வளோ வேதனையில அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நட்சத்திரா பூமியை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பூமியை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பூமிக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ரொம்பவே ஃபீல் பண்ணி ககனை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ககனோட பேசினது பழகினது எல்லாத்தையுமே நம்ம பூமியை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நட்சத்திரா வந்து மனசுல நினைக்கிறாங்க, இதுக்கப்புறம் உன்னோட சாப்டர் க்ளோஸ். நீ செரிய கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் ககன் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா நம்ம செரி வந்து கடைசியில தாலி கட்ட போறது நட்சத்திராவுக்கு தான் அப்படிங்கிற விஷயமே தெரியாம நட்சத்திரா வந்து பூமியை கீழே கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு சாரதாவை தான் காட்டிட்டு இருக்காங்க. சாரதா பூர்ணி ரெண்டு பேருமே பூமிக்கு கல்யாணம் ஆக போறதை நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டில் சமைக்கல, எதுவுமே பண்ணலை. அப்போ தான் நம்ம ககன் வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வராங்க. கீழே வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க, அம்மா டிஃபன் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன் விளையாடுறியா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? பூமிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதை நினச்சி நாங்களாம் கவலைப்பட்டு இருக்கோம். நீ என்னன்னா ஒரு கஷ்டமுமே இல்லாமல் டிஃபன் எடுத்து வைங்கன்னு சொல்கிற. நாங்கள் வீட்டில் சமைக்கலை, எங்களாலலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, சரி யாரு? சரியும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தானே. சரி பூமி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்துச்சுன்னா உண்மையாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். யார் யார் விதியில் என்ன இருக்கோ அதானே நடக்கும். எனக்கு பூமி இல்லைன்னு தான் இருக்கு, அதனால தான் என்னால் பூமியை கல்யாணம் பண்ணிக்க முடியல. சரிக்கும் பூமிக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு. அது யாராலமா மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து ரொம்ப வேதனையோட தான் சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா சொல்கிறாங்க, இல்லை ககன், என்னால் இந்த கஷ்டத்தோட சமைக்க முடியல, நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் ககன் வந்து சாரதா பூர்ணி கிட்ட சொல்கிறாங்க, சரி நான் உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறேன், நீங்கள் சாப்பிட்ருங்க, நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. என்ன தான் நம்ம ககன் வந்து வெளியில் அவங்களோட ஃபீலிங்ஸை காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனையோட தான் இருக்காங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போகவே மாட்டாங்க. நேராக சரி பூமி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகிற இடத்துக்கு தான் வராங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்திரா ஒரு பக்கம் நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூமி ககனை நினச்சி மனமேடையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சந்திராவுக்கு இப்படி ஒரு கல் மனசு இருக்கவே கூடாது. பூமியை இப்படி கட்டாயப்படுத்தி விருப்பமே இல்லாத வாழ்க்கைக்குள்ள சந்திரா தள்ளணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம சரி வேற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நம்ம சந்திராவுக்கு தெரியவே தெரியாது. இந்த சைடா ஐயர் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அபூர்வா பூமி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு பூமி, சும்மா இப்படியே அழுதுகிட்டு இருக்காத, எல்லாருமே உன்னே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம பூமி வந்து எதையுமே காதுல வாங்கல, மனமையில உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சந்திராவை பார்க்குறாங்க. நம்ம இப்படியே இருந்தோன்னா அப்பா மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பூமி தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருக்காங்க. நட்சத்திரா பூமி பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சரி வந்து மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு தாலியை கையில் வாங்கிடுறாங்க. நம்ம ககன் வந்து நம்ம காதலிக்கு கல்யாணம் ஆக போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட கண்ணீர் மல்க அந்த இடத்துல அர்ச்சனையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எப்படி தூக்குறாங்க. நம்ம சரியும் தாலி கட்டுற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை பூமி கழுத்துல அப்படியே கட்டுற மாதிரி போறாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒரு முடிச்சு கூட போடாம அங்க பின்னாடி நின்றுட்டு இருக்க நட்சத்திர கழுத்துல தாலி கட்டிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அபூர்வா சந்திரா எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கோட நம்ம சரி நட்சத்திர காலத்தில் தாலி கட்டும்போது நட்சத்திரா வந்து விடுச்சிரி இன்னும் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சரி வந்து கையை எடுக்கிற மாதிரியே இல்லை. நட்சத்திர காலத்தில் தாலியும் கட்டிடுறாங்க. நட்சத்திரா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த சைடு எல்லாருமே செரியை திட்டுறதுக்காக வராங்க. நம்ம ககனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ககன் வந்து பூமி கழுத்தில் சரி தாலி கட்டியிருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சா நம்ம ககன் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு. நம்ம செரி வந்து பூமி ககன் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. கடைசியில நம்ம செரி சந்திராவுக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாருன்னு தான் சொல்லலாம்.
இதுக்கப்புறம் கதைக்களத்தில் எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.